ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான வண்டியோடைய ரிவ்யூக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. எஸ், உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஃபோர்ஸ் அர்பானியா, அதாவது இந்தியாவில் டிசைன் பண்ணி இந்தியாவில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீமியம் கேட்டகரி வேன் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்ஸ் அர்பானியா. அப்படிப்பட்ட ஃபோர்ஸ் அர்பானியாவுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் ரிவ்யூ நம்ம சேனலில் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம். அந்த வண்டி லான்ச் ஆன சமயத்தில் 3 வெர்ஷன்ஸுமே நம்ம ரிவ்யூவும் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான ஃபோர்ஸ் அர்பானியாவுக்கு ஒரு மைனர் ரீஃப்ரெஷ், ஒரு மைனர் அப்கிரேட், ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வண்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரீமியமாக மாற்றிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இதோ நம்ம கூட இருக்குது ஃபோர்ஸ் அர்பானியாவுடைய டீலக்ஸ் டிஎக்ஸ் மாடல். இந்த டிஎக்ஸ் மாடலில் ஆக்சுவலி பல ஃபீச்சர்ஸ் உள்ள நிறையா சர்ப்ரைஸ் விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெளியே பெரிய மாற்றம் இல்லைனாலுமே அங்கேயும் சில பல மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த வண்டியோடைய டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாக் அரவுண்ட் ரிவ்யூவாக இருக்க போகுது. என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இந்த வேனில் இன்னும் என்னென்ன சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அண்ட் உண்மையாகவே லக்ஸுரியஸான ஒரு வண்டியாக இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காரணம், முன்ன இருந்த அர்பானியா அதையை இப்போ டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே டிஎக்ஸ் மாடல் தான் கொடுக்குறாங்க. இந்த டிஎக்ஸ் மாடல்லையே உங்களுக்கு பல வேர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதாவது வீல் பேஸ் சைஸில் உங்களுக்கு பல சீட்டிங் ஆப்ஷன்ஸோட கிடைக்குது. இதோ நம்ம கூட இருக்கிறது 4400 mm வீல் பேஸ் இருக்கக்கூடிய வண்டி, இருக்கிறதுலே பெரிய சைஸ். ஸோ இது 12+D அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இது உங்களுக்கு மேக்ஸி கேப் கேட்டகரியில் வருது. இதே நீங்கள் பிஎஸ்வி வேணும்னாலுமே, இப்போ அதாவது பர்சனல் சர்வீஸ் வெஹிக்கிள் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் வாங்கணும்னு நினச்சாலுமே அதுக்குமே அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு மினிமம் வீல் பேஸ், அதாவது 10+D அண்ட் 12+D 16+D அந்த மாதிரி கேட்டகரிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. எல்லாத்தோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸையும் நீங்கள் மேலே பார்க்க முடியும். 10+D மாடல்ஸோடைய ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,97,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. இது இருக்கிறதுலே பெரிய சைஸ் வண்டி. ஸோ எல்லாத்தோடைய ஆன்ரோட் ப்ரைஸும் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, வாங்க என்னென்ன புதுசாக மாற்றங்கள் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த என் மகாலிங்கம் அண்ட் கோ ஃபோர்ஸ் மோட்டார் ஷோரூம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வண்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புத்தம்புது அர்பானியா டிஎக்ஸ், அர்பானியா டீலக்ஸ்னு சொல்லலாம், டிஎக்ஸ்னு சொல்லலாம், இந்த புது வேர்ஷனில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் ஏற்கனவே ப்ரைஸிங் பற்றி சொல்லிட்டேன். மேலும் இந்த வண்டியோடைய டிரைவ் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதனுடைய டிரைவ் ரிவ்யூ நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். 3 வேர்ஷன்ஸ், 3 வீல் பேஸ் வேர்ஷன்ஸோடைய டிரைவ் ரிவ்யூஸும் நம்ம பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டிரைவை பொறுத்தவரை நம்ம இன்றைக்கி இந்த வண்டியை ஓட்ட போகிறது இல்லை. என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் என்ன புதுசாக ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இந்த கொடுத்த காசுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வருது உங்களுக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் விஷயம், நம்ம என்ஜின் ஸ்பெக்ஸை பேசிடுவோமா? ஸோ ஃபோர்ஸ் அர்பானியா மட்டும் இல்லைங்க, ஃபோர்ஸில் நீங்கள் குர்கா, ட்ராவலர் எந்த வண்டியை எடுத்தாலுமே ஃபோர்ஸை பொறுத்தவரை கிடைக்கிறது ஒரே ஒரு சேம் ரிலையபிள் என்ஜின். இந்த என்ஜின் தான் ஆக்சுவலி மெர்சிடிஸ் பென்ஸ் சில கார்ஸுக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஃபோர்ஸ் இந்தியா. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் FM 2.6 CR அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இதுதான் என்ஜினோடைய பெயர். ஓகே, ஸோ பானட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மேசிவான ஒரு 2.6 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் உங்களுக்கு கிடைக்குது. இந்த என்ஜின் முன்னே பார்த்தீங்கன்னா 115 bhp தான் மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஆனால் இப்போ இந்த என்ஜின் 134 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 350 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த என்ஜினுக்கு இருக்குது. த்ரூ அ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அண்ட் இதில் உங்களுக்கு AdBlue டெஃபாயில் டேங்க் இருக்குது ஆப்வியஸ்லி. அண்ட் ஃபியூல் டேங்க்குமே டீசெண்டான சைஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்குமே கம்ஃபர்டபுளான ஒரு பவர்ஃபுல்லான என்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஓகே, அடுத்தது வாங்க இந்த ஃபோர்ஸ் அர்பானியா டிஎக்ஸ் உடைய லுக்ஸ்க்குள்ளே போவோம். ஸோ ஃபோர்ஸ் அர்பானியா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இந்த வேனோடைய இந்த ஷேப். ஒரு குளோபல் வேனோடைய லுக் அண்ட் டிசைனை கொண்டு தான் இந்த வண்டியை இந்தியாவில் டிசைன் பண்ணி, ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்காக தான் டிசைன் பண்ணாங்க. பட் இந்தியாவிலேயே இந்த வண்டி செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே அர்பானியா வேன் இப்போ நல்லாவே ஃபேமஸாக தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே ரைட், இதில் உங்களுக்கு பல மல்டிபிள் வீல் பேஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இப்போதைக்கு நம்ம கூட இருக்கிறதுலே பெரிய வீல் பேஸ் சைஸ் 4400 mm வீல் பேஸ் இருக்கிற வண்டி. இவ்வளோ பெருசு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே அது இதை விட இன்னும் ஷார்ட்டர் வீல் பேஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதாவது 10+D கேட்டகரி, அதுக்கப்புறம் 12+D கேட்டகரி, அண்ட் அதே நீங்கள் பிஎஸ்வியில் பார்த்தீங்கன்னா 14+D கேட்டகரி, அந்த மாதிரி கேட்டகரிஸும் இருக்குது. என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த புது அர்பானியா டிஎக்ஸ் மாடலை பொறுத்தவரையும் கூட. சரியா? ஓகே, இப்போது லுக்ஸை பொறுத்தவரை பெரிய மாற்றங்கள் எதுவும் அவங்க பண்ணவே இல்லை. ஃப்ரண்ட்டில் ஏற்கனவே இருக்கிற மாதிரி அப்படியே சேமாக தான் இருக்குது. இது ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. LED DRLs இருக்குது அண்ட் LED டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் டைப்பில் இல்லைனாலுமே இது பார்க்க அட்ராக்டிவாக நல்லாவே இருக்குது. ஒரு குளோபல் டிசைன் வேனுக்கு ஏற்ற மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ் இன்ஸ்பயர்ட் டிசைன் உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்குது. வண்டி பார்க்கவும் நல்லா இருக்குது. கூடவே ஒரு காரோடைய லுக்கு போலவே கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்
அண்ட் காரோடைய ஃபினிஷில் வர மாதிரியே பம்பர் டிசைன் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. இதுலலாம் எந்த மாற்றமுமே இல்லை உங்களுக்கு. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது சைடு ப்ரொஃபைல் வரும்போது தான் உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஓவரால் வண்டியோடைய சைட் டிசைனில் பெரிய எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வீல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஃபோர்ஸ் அர்பானியாவில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கிடையாது. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேனுக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். ஸோ 16 இன்ச்சு அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், டயர் சைஸ் நீங்கள் பார்க்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. 235/65R16 அதான் டயர் சைஸ். ஆனால் அலாய் வீல்ஸ் இப்போ புதுசாக கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு ப்ரீமியம் டச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் சஸ்பென்ஷனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க வித் ஷாக் அப்சார்பர்ஸ். அண்ட் ரியரை பொறுத்தவரை உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் லீஃப் வித் ஷாக் அப்சார்பர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. எந்த அளவில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை சஸ்பென்ஷனுடைய டிசைன்லையோ லே அவுட்லையோ. ஓகே ரைட், ஸோ அலாய் வீல் நீங்கள் திரும்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். உங்களுக்கு 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமும் ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க ABS வித் EBDயோட சேர்த்து. ஓவரால் சைட் ப்ரொஃபைலில் பெரிய மாற்றம் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் புதுசாக ஆட் ஆகியிருக்கிற இன்னொரு ஃபீச்சர் இங்கே இருக்குது, அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் இந்த ரியர் பேசஞ்சர் ஏறுற டோர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அது ஆஸ் யூஷுவல் ஸ்லைடிங் டோராக தான் இருக்கீங்க. ஆனால் இது கூடவே இன்னொரு ஃபீச்சர் ஆட் ஆகுது. இப்போ இந்த டோரை நான் திறக்கிறேன். எஸ், பாப் அவுட் பவர்டு ஸ்லைடிங் ஃபுட் ஸ்டெப். ஆமாங்க, இந்த ஸ்லைடிங் டோர் இருக்கிற இடங்களில் மட்டும் இந்த பவர்டு ஃபுட் ஸ்டெப் வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணால் தானாக க்ளோஸ் ஆகிடுது அண்ட் ஓப்பன் பண்ணால் தானாகவே வெளியே பாப் அவுட் ஆகுது. இது ஒரு புது ஃபீச்சர். இது வரைக்கும் அர்பானியாவில் எஸ்பெஷலி இந்தியன் மேட் எந்த ஒரு வேன்லையுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஃபீச்சர் புதுசாக வந்திருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க சூப்பரான ப்ரீமியம் ஃபீச்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, இதை தாண்டி உள்ள நிறையா விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வெளியே முடிச்சுட்டு உள்ளே போவோம். ஸோ க்ளோஸ் பண்ணால் தானே திரும்ப உள்ளே போயிடுச்சு. அடுத்தபடியாக ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அர்பானியான்னு மட்டும் இல்லாமல் அர்பானியா DX அப்படின்னு பிராண்டிங்கோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது டீலக்ஸ் வெர்ஷன் ஆஃப் அர்பானியா. ஏற்கனவே இருந்த ப்ரீமியம்னஸை விட இன்னும் ப்ரீமியமாக அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரியர் லுக்லையுமே பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. இங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் LED டைல் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. LED இண்டிகேட்டர்ஸோட சேர்ந்து வந்துடுது உங்களுக்கு. அண்ட் என்னென்னா இந்த கீழே இருக்கிற லேம்ப்ஸ் மட்டும் ஹாலஜனாக கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் வந்து வித்தியாசம். உங்களுக்கு இந்த வண்டியில் பார்க்கிங் கேமரா இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உண்டு. அது நீங்கள் அங்கே பார்க்க முடியும், மேலே கொடுத்துருக்காங்க. அதுபோக ரிவர்ஸில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்டாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களுக்கு ரியர் பம்பரில் வந்துடுது. சரியா, கூடவே ரியர் ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. நான் அந்த கீழே இருக்கிற அந்த ஹாலஜன் லேம்ப் காமிச்சேன் இல்லையா, டைல் லேம்ப்ஸில், அது ஆக்சுவலி ரியர் ஃபாக் லேம்புங்க. ஓகே, ஓவரால் எக்ஸ்டீரியர் லுக்கில் பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஃபுல்லி கிளாஸ் ஹவுஸ், ஒரு ப்ரீமியமான லுக்கு. அதாவது இந்த அர்பானியாவுடைய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லேயே மோஸ்ட் லக்ஸூரியஸான மோஸ்ட் சேஃபஸ்டான ஒரு ஃபேமிலி வேனாக இருக்கணும். ஃபேமிலின்னு மட்டும் இல்லை, எல்லா வகையான டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எல்லா பர்பஸஸுக்குமே எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு கம்ஃபர்டபுள் லக்ஸூரியஸ் வேனாக இருக்கணுங்கிறது தான் ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய எண்ணம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோனோகாக் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரியர் வீல் டிரைவ் கன்ஃபிகரேஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோனோகாக் கம்ஃபர்டபுளான வேன் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே எல்லா வகையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அள்ளி கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இருக்குது. மேலும் கேபினில் டியூவல் ஏர்பேக்ஸும் உங்களுக்கு வந்து காமனாக ஸ்டாண்டர்டாக வந்துருது. இப்போ இந்த DX மாடலை பொறுத்தவரை அது எந்த வெர்ஷன் என்ன சைஸ் வண்டி நீங்கள் எடுத்தாலுமே சரியா. என்னென்னா இதில் எந்த விண்டோவும் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. எல்லாமே கம்ப்ளீட்லி கிளாஸ் ஹவுஸாக தான் கொடுத்துருக்காங்க. சீல் பண்ணி எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு மட்டும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காரணம் எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே AC இன்க்ளூடிங் சென்ட்ரலைஸ்டு ரியர் AC முதற்கொண்டு எல்லாமே வந்துடுது உங்களுக்கு. ஸோ கேபினும் சேஃபாக தான் இருக்கும். ஓகே, இதில் இப்போ வாங்க கேபினுக்கு உள்ள என்னென்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஆல்ரைட், இந்த ஃபோர்ஸ் அர்பானியா DX உடைய எல்லா வெர்ஷன்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே ரெண்டுமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கீஸாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரைட், இதை தாண்டி இன்னொரு கன்வீனியன்ஸான விஷயம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஓவரால் கேபின் டிசைன் மட்டும் இல்லைங்க, இப்போ இந்த DX மாடலில் சீட்டிங்குமே மாற்றிருக்காங்க. சீட் டிசைன்ஸுமே டோட்டலாகவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லெதரட் சீட்ஸோட வருது உங்களுக்கு டியூவல் டோன் ஃபினிஷில். அது கூடவே டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிக்ளைன் அட்ஜஸ்ட், ஸ்லைடிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, மேலும் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டோர் பேட் நீங்கள் பார்க்கலாம். ரைட், இந்த டோர் பேடோடைய டிசைன் ஒரு காரோடைய டிசைன் மாதிரி இருக்குது. ஆனால் இதில் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கவனிக்கலாங்க, எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்விஎம்ஸ் முதல் முறையாக ஃபோர்ஸ் அர்பானியாவுக்கு வந்திருக்கு. இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதான் AC வண்டியாக இருந்தாலுமே டிரைவர் வந்து விண்டோ இறக்கி இப்படி கையை விட்டு இந்த விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, இந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோலபிள் வார்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோல்டிங் பண்ண முடியாது பவர்டாக, ஆனால் நீங்கள் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். ரைட்,
இப்போ இங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டேன் அப்படின்னு இருக்கும்போது இங்கே நீங்கள் பார்க்கலாம் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸ்டீரிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார் ஒரு நார்மலாக சில பல கார்ஸில் கூட டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் வரதில்லை, ஆனால் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். இதை தாண்டி மேலும் பல விஷயங்கள் இருக்குது, வாங்க உள்ள வாங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் அர்பானியா டிஎக்ஸ் உடைய டேஷ்போர்ட் லுக் அண்ட் வியூ. பழைய அர்பானியாலேயே மோஸ்டான விஷயங்கள் இதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா இதில் சில ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா இன்றைக்கி வெயில் கொளுத்துதுங்கோ. ஓகே, எஸ், ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கவனிக்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் புதுசாக இருக்கே அப்படின்னு நான் யோசித்தேன். கரெக்டுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ டோட்டலாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கணும், டிரைவருக்குமே ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அண்ட் எல்லா வகையிலையுமே ப்ரீமியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரீமியமாக இருக்குங்க. சில கார்ஸுக்கு இதை வந்து கொடுக்கலாம், அந்தளவுக்கு ப்ரீமியமாக தான் டிசைன் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, இதில் உங்களுக்கு என்னென்ன ஹைலைட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்ணில் படுறது வண்டியோடைய டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். டிபிஎம்எஸ் ஹைலைன் டிஸ்பிளேயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டயருக்கும் என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்னு முதற்கொண்டு தனித்தனியாக காட்டுது. அது ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவும் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டலாகவும் இருக்குது, அண்ட் ஒரு மீட்டர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, அந்த அலையாக வந்து ஓடுற மாதிரி. அதே மாதிரி ரைட் சைடில் ஆர்பிஎம் மீட்டர், டாக்கோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆட் ப்ளூ டேங்குக்கான டிஸ்பிளே அதுவும் வந்துடுது. டிபிஎம்எஸ் இப்போ டயர் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால வார்னிங் கீழே காமிச்சிட்ருக்கு. ஓடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் டைம், டேட் எல்லாமே இருக்குது. எதுலேயுமே எந்த குறையும் இல்லை. ஒரு காருக்கு வரக்கூடிய டிஸ்பிளே குவாலிட்டி அளவுக்கு இப்போ இதில் கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸுங்க, சரியா? ஆனால் இதில் நீங்கள் மேலும் பல விஷயங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஆவரேஜ் மைலேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் இது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்ப்போமா? டிஸ்பிளே. எஸ், இது ஒரு மெனுக்குள்ளே போகுது. இதுக்குள்ளே போனீங்கன்னா பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டிஸ்பிளேயோடைய பிரைட்னஸ். அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம், கன்ஃபிகரேஷன், உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வேணுமோ நீங்கள் தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை இப்படி ஒரு வண்டிக்கு, ஒரு வேனுக்கு இந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. சர்ப்ரைஸ்ட், சரியா? இதுக்கு அடுத்த விஷயம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். பழைய அர்பானியாலே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஏற்கனவே நார்மலான ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருந்தது, ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஆனால் இப்போது அதை இப்போ பெருசு பண்ணிட்டாங்க. இது ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வெறும்னா டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்கிரேட் மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி ஆடியோ சிஸ்டம் ரீதியாகவும் இதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்க்ளூடிங் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்குள்ளே போனேன்னு வைங்களேன், இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் ஸ்பீடோமீட்டர், என்ஜின் டெம்பரேச்சர், டாக்கோமீட்டர் எல்லா வார்னிங்ஸுமே தெளிவாக காட்டுது. ஸோ தட் இப்போ பேசஞ்சரும் வந்து பார்க்கணும், வண்டியோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கணும், ஸ்பீடு என்ன ஸ்பீடில் ஓட்டுறாரு டிரைவருங்கிறத பார்க்கணும் அப்படின்னா அவங்களும் தாராளமாக பார்த்துக்கலாம். இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி உட்காந்து நோண்டிட்டு இருந்தேங்க, பல விஷயங்கள் இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோடைய குவாலிட்டியும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நல்ல ஹெச்டி குவாலிட்டியோட வருது. இப்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸுங்க எனக்கு. எஸ், நான் ஸ்டீரிங் திரும்புது பார்த்தீங்களா? அடாப்டிவ் கைட்லைன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேனுக்கு கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் டைப் வெஹிக்கிளுக்கு. ஸோ குவைட் நைஸ், டிரைவர்ஸுக்கு மிகப்பெரிய கன்வீனியன்ஸ் இது. இதை தாண்டி இதில் வந்து ஸ்பீக்கர்ஸுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ஸ் வருது. இங்கே ஃப்ரண்ட் டோர்ஸில் 2 ஸ்பீக்கர்ஸ் உங்களால் பார்க்க முடியும் இங்கே. ஓகே, டிரைவரோட கோ டிரைவர் டோர்லையும் ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபோக ரியர்லேயும் 2 ஸ்பீக்கர்ஸ் ரூஃப் ஏரியாவில் கிடைக்குது உங்களுக்கு, பேக் பேசஞ்சர்ஸுக்கு. ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு டிஜிட்டல் சரவுண்ட் சிஸ்டமோட வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் செட்டிங்ஸ்குள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ரைட், இதில் உள்ள போனீங்கன்னா டிடிஎஸ் டிஜிட்டல் சரவுண்டு காட்டுது. அதை நீங்கள் சேனல் எப்படி வேணுமோ 4 சேனல் 4.1 அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டிடிஎஸ், கிராஸ் ஓவர், இதில் மல்டிபிள் மோட்ஸும் இருக்குது, ஈக்குவலைசர். ஸோ இதில் நீங்கள் வேணும்னா சப்வூஃபர் கூட அட்டாச் பண்ணி இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோடையே நீங்கள் பேர் பண்ணிவிட்டு நீட்டாக கம்ஃபர்டபுளாக கஸ்டமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இதுக்காக ஹெட் யூனிட்டை மாற்றணும், டச் ஸ்க்ரீனை மாற்றணும்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதில் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. நீங்கள் வெறும் என்ன ஸ்பீக்கர்ஸ் இன்னும் மல்டிபிள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கனாலே போதும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆஸ் யூஷுவல் இருக்குது. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுவும் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்துடுது. இது போக ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஓகே, இதில் இங்கே இது ஃபோன் கனெக்டிவிட்டிக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபோன் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வண்டிக்கு இந்த கனெக்டிவிட்டி வந்திருக்கிறது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதை தாண்டி இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டேன். ஆஸ் யூஷுவல் எஃப்எம் இருக்குது. அண்ட் நேவிகேஷனுக்கு நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் இருந்தால் தான் வரும், இது அது தெரிஞ்ச விஷயம்.
ஸோ நேவிகேஷனுமே இதில் நீங்கள் தாராளமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்ச விஷயம். இது 2 விஷயங்கள், இந்த 2 டிஸ்பிளேயும் மாற்றினது ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியும் டிரைவர் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை. பட் இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாங்க. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பெருசு பண்ணிட்டாங்க, ஆனால் இதில் டிஜிட்டல் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஒன்லி டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது டிரைவர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அவங்க ஸ்டியரிங்லேயே மவுண்டட் கண்ட்ரோல்ஸு ஏதோ ஒரு பட்டன்ஸ் ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. ஸ்டியரிங்கை ப்ளெயினாக தான் வச்சுருக்காங்க. அது ஒரு வருத்தமான விஷயம். பட் ஸ்டில் உங்களுக்கு சேஃப்டியை பொறுத்தவரை ஏர் பேக்ஸுங்கிறது காமனாக வந்துருச்சு இப்போது. ஸோ டிரைவர் ஏர்பேக் அண்ட் கோ டிரைவர் ஏர்பேக் ரெண்டுமே இப்போது வந்து இந்த அர்பானியா டிஎக்ஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டாக காமனாக வருது. இது ஆல்ரைட். அதை தாண்டி ஏசியை பொறுத்தவரை ஃபுல்லி மேனுவல் ஏசி தான். ஆனால் ஏசிலேயே 2 மோட்ஸ் இருக்குது. மினிமம் ஏசி, மேக்ஸிமம் ஏசி அப்படின்னு 2 மோட்ஸ் இருக்குது. அதை தாண்டி ரியருக்கு ஏசி நீங்கள் தனியாக ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இங்கே ரியர் ஏசிக்கு தனி இது ஃபேன் ஸ்பீட் ப்ளோவர் கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. நல்ல எஃபிஷியண்ட்டான எஃபெக்டிவ் கூலிங் கொடுக்குது, பிரச்சனை இல்லை. அண்ட் கேபின் லைட்டிங் எல்லாருக்குமே வரணுங்கிறதுக்காக பல கேபின் லைட்டிங், பல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கண்ட்ரோல்ஸோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச விஷயம். இது ஒரு மூட் லைட்டிங். இது பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், ப்ளூ லைட்டிங் ரூஃபில் வரும். ஓகே, ஸோ இது வந்து ப்ளூ லைட்டிங். அதே நீங்கள் வந்து ஒயிட் லைட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அது அடுத்த பட்டன் ஒயிட் கேபின் லேம்ப்ஸ் ஆப்ரேட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டிரைவருக்கு மேலே இருக்கக்கூடிய கேபின் லேம்ப்ஸ். ஸோ பல வகையான லைட்டிங் எப்படி வேணுமோ நீங்கள் தாராளமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ரீஜெனரேஷன், டெஃப் ஆயில் ரீஜெனரேஷனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் ஃபீச்சர் நான் கவனிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ORVMs எலக்ட்ரானிக் கண்ட்ரோலிங் மட்டும் கொடுக்கல, ஹீட்டிங் டீமிஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க ORVMஸுக்கு. அதுக்கான பட்டன் தான் இது. இது என்ன அப்படின்னு டவுட் பண்ணாதீங்க. இது ஆக்சுவலி ORVMs வந்து மிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மிஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு மிரர்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு ஹீட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பட்டன் தான் இது. இது ஒரு எதிர்பார்க்காத ஃபீச்சர். அண்ட் ஏற்கனவே இருக்கிறது போல் ஈகோ மோட், பவர் மோட் இருக்குது. என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபாக் லேம்ப்ஸுமே இந்த வண்டியில் வருது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி யூஸ்வலாகவே உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுறதுக்கு USB போர்ட் ஒன்று, ஆக்ஸ் போர்ட் ஒன்று இருக்குது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பாட்டில் வச்சுக்கிறதுக்கு இங்கே நீட்டாக ஒரு பெரிய பாக்கெட்டும் ஒன்று இருக்குது. இதை தாண்டி மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ், அந்த சைடு கூட டிரைவர் சைடு ஒரு க்ளவ் பாக்ஸ், ஒரு டீசெண்டான சைஸ் க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. அண்ட் சின்ன இன்னொரு மீ க்ளவ் பாக்ஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சின்ன ஏதாவது சாவி வச்சுக்கிறதுக்கோ இல்லை சின்ன எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் இங்கே கோ டிரைவர் சைடில் உட்கார்றவங்க ஃபோன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீட்டாக ஒரு பாக்கெட் இருக்குது. கூடவே ஒரு சார்ஜிங் போர்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ரெகுலர் USB போர்ட். ரைட். இது வந்து பேட்டரி கட் ஆஃப்கான ஒரு ஆப்ஷன், ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இப்போது இந்த வண்டி வந்து நார்மலாக இப்போது வாங்குறவங்க பல வண்டிகள் வச்சுருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டி ரொம்ப நாளாக ஐடில் நிற்கிதுன்னு இருக்கும்போது பேட்டரியை நீங்கள் கட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். பேட்டரியோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு அதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு மினி க்ளவ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் ORVMs வந்து நான் சொன்னேன், அது எப்படி ஆப்ரேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டல இல்லையா. ரைட் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ரைட் மிரர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். மேலே இந்த பெரிய மிரர் மட்டும்தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். கீழே இருக்கிறது கான்கேவ் மிரர் தாங்கிறதுனால அது எப்போவுமே உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக பொசிஷன் தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஏசி வேனுக்கு எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு ORVMs வந்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தடவை விண்டோ இறக்கி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தேவை இருக்காது. சரியா? ரைட். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இப்போது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் லீவர் எப்பவும் போல் இங்கே பெரிய ஒரு ஹேண்ட் பிரேக் லீவர் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்குமே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று வந்துடுது. அட்ஜஸ்டபிள் தான். இது எப்படி வேணுமோ கீழே கொஞ்சம் மேலே 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 இந்த லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. என்ன ஒரு மிஸ்ஸிங்கான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு இன்டர்னல் மிரர் ஒன்று கொடுக்கல. IRVM ஒன்று பின்னாடி பார்த்து ஒரு மிரர் வந்து கேபினுக்கு கொடுக்கல டிரைவரில். அது ஒரு என்ன காரணம் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஓகே. ஆனால் எமர்ஜென்சி பர்பஸஸ்க்கு பல விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே SOS எமர்ஜென்சி பட்டன் ஒன்று இருக்குது. அண்ட் பெரிய பெரிய சன்வைசர்ஸ் உண்டு. தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. ரைட். இப்போ வாங்க பின்னாடி பேசஞ்சர்ஸ்க்கான கம்ஃபர்ட், அந்த கேபின் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர்ஸ் அர்பானியா ஏற்கனவே ஒரு கன்வீனியன்ட்டான கம்ஃபர்டபுளான மோனோகாக் வேன் தான். ஆனாலுமே இது ஒரு லோ ஃப்ளோர் வேனாக இருந்தாலும் வயசானவங்க ஏறதுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பாப் அவுட் மோட்டரைஸ்ட் ஃபுட் ஸ்டெப் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இந்த ஸ்லைடிங் டோரை திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப் அவுட் ஆயிடுது. க்ளோஸ் பண்ணிங்கன்னா திரும்ப தானாக உள்ளே போயிடுது. ஸோ இந்த ஒரு புது ஃபீச்சர் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு வேன்லையும் கொடுக்கல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் கவனித்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் இதை தாண்டி உள்ளே ஏறுறதுமே ரொம்ப வசதியான ஒரு விஷயமா தான் இருக்குது. வயசானவங்க ஈஸியாக உள்ளே ஏறிட்டு போயிடலாம். உள்ளே வந்தோடனே நீங்கள் பார்க்கலாம், இந்த கேபினோடைய ஆம்பியன்ஸ், இந்த சீட்டிங்கோடைய ஆம்பியன்ஸே டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. காரணம் சீட்ஸோடைய அப்போல்சரி, சீட்ஸோடைய டிசைன், கம்ஃபர்ட் எல்லா வகையிலுமே
மாறுதல் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரோடைய கலர் அண்ட் பேட்டர்ன் நீங்கள் பார்க்க முடியும். வுட்டன் லுக்கு கொடுக்கணும், ஒரு ப்ரீமியம்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வுட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் மேட்டிங் கார்பெட்டிங் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது வாங்க நம்ம இந்த சீட்டில் உட்காந்து எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கம்ஃபர்ட் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம் ஸ்பேஸ். ஸோ இங்கே இப்போ வந்து டிரைவருக்கு 2வது சீட்டுக்கு பின்னாடி தான் நான் வந்து உட்காந்துருக்கேன். அப்படி இருந்தும் நீங்கள் நீரும் பார்க்கலாம். என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே லெக் ரூம் நீரும் பிரச்சனையே இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இந்த சீட்டுக்கு அடியில் கூட என்னால் கால் நீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. அந்தளவுக்கு ஃபுட் ரூம் கூட ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த சீட்டிங்கோடைய கம்ஃபர்ட்டே ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஷோல்டருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, தை சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. தனியாக ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் கூடவே ரிக்ளைன் அட்ஜஸ்ட் தாராளமாக இந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். பின்னாடி உட்கார்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இந்த அளவுக்கு ரிக்ளைன் பண்ண முடிகிறது. இது ஒரு சூப்பரான பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அடிஷனல் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா இங்கே இப்போ இந்த 2வது சீட்டுக்கு பின்னாடியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் பேக் பாக்கெட்ஸும் எல்லா சீட்ஸ்க்கு பின்னாடியும் உங்களுக்கு வந்து வந்துடுது. இதை தாண்டி ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கொடுக்குற மாதிரியே தனித்தனி இண்டிவிஜுவல் ஏசி வென்ட்ஸும் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணி நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தனித்தனி எல்இடி கேபின் லேம்ப்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக வந்துடுது. கூடவே ஒவ்வொரு ரோக்குமே தனித்தனியாக SOS எமர்ஜென்சி பட்டனுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலுமே ஃபோக்கஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு எல்லா சீட்டுக்கும் இடையில எல்லா தனித்தனி ரோக்குமே தனித்தனி சி டைப் சார்ஜிங் போர்ட் அண்ட் USB போர்ட் கம்பைன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். ஓகே, எல்லாருக்குமே நீட்டாக சார்ஜ் போடுற அளவுக்கு வசதி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் இதுவரைக்கும் நம்ம இந்த வேன் கேட்டகரியில் பார்க்காத ஒரு விஷயம் சேஃப்டி ஃபோக்கஸ். ஓகே, இது வரைக்கும் டிரைவருக்கும் ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த அர்பானியாவில் வரக்கூடிய எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே டீலக்ஸ் மாடல்ஸில் சீட் பெல்ட்ஸ், ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லா சீட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர்ஸ்க்குமே. அந்த வகையிலேயே சேஃப்டி எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்க்காத ஒரு ஃபீச்சர், சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு உறுதியாக சொல்லிக்க முடியும். இதை தாண்டி மேலே நீங்கள் டக்குன்னு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது இந்த பேனல், இது வந்து இது ஸ்டோரேஜ் ரேக் பேனல், உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஸ்டோரேஜ் ரேக் பேனல். இதுக்கு மேலே ஏசி உடைய யூனிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே யாரும் தலையை அடிச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மெட்டீரியலுமே சாஃப்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்த கலர் தீமே மாற்றிட்டாங்க. இந்த பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம பின்னாடி போய் பார்க்கலாம். ஸோ எந்திரிச்சு நடக்கும்போது என் ஹைட்டுக்கு ஒரு ஆள் வந்து தலை இடிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இல்லை, வண்டியோடைய ஹைட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ என் ஹைட்டுக்கு ஒரு ஆள் நடந்தாலுமே அந்தளவுக்கு தலை இடிக்கிறது இல்லை. கம்ஃபர்டபுளாக உங்களால் இங்கே உள்ள நடமாட முடியும். அகலமுமே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்குது. ரைட், இப்போது எல்லா சீட்ஸுமே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த சீட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இது வந்து மேக்ஸி கேப் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும்போது கடைசியில் இங்கே ஒரு சீட்டிங் ரோ இல்லை. அது எதுக்கு அப்படின்னா லக்கேஜ் ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஏரியாவே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி எனவே நம்ம வந்து லக்கேஜ் ஏரியா, இந்த பின்னாடி இருக்கிற டோர்ஸை திறந்து நான் எந்த அளவுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த ரூஃப் ரேக்ஸ். மேலே இருக்கக்கூடிய இந்த ரேக்ஸ் வந்து உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஆனால் பழைய மாடல்ஸில் ஸ்பீக்கர்ஸ் இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்பீக்கர்ஸ் இப்போ வந்து டோட்டலாகவே பொசிஷன்ஸ் மாற்றிட்டாங்க. இங்கே எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், இங்கே 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் டோர்ஸில் 2 ஸ்பீக்கர் பார்த்தோம். இதை தாண்டி ஒவ்வொரு சீட்டுக்கும் இடையில ஒவ்வொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த வண்டியில் 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பின்னாடி இருக்கிற கேபினுக்கு மட்டும் 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் DTS சரௌண்ட் எஃபெக்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த கேபின் ஏரியாவை ரொம்ப ப்ரீமியமாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? ஓகே, இந்த வண்டியில் ஃபைனலாக பார்க்க வேண்டிய விஷயம் லக்கேஜ் ஸ்பேஸ். ஸோ திறக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சைடு ஓப்பனிங் டோர்ஸ் தான். இதை இப்படி திறந்துட்டு இங்கே ஒரு லீவர் இருக்குது. இந்த லீவர் இப்படி புல் பண்ணிங்கன்னா இதுவும் திறந்துடும். அண்ட் இதில் நீங்கள் பார்க்கலாம், இது ஆக்சுவலி மேக்ஸி கேப் வெர்ஷன், அதனால் கடைசி ரோ ஆஃப் சீட்ஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ இது நீங்கள் பார்க்கலாம், இந்த இங்கே ஒரு சீட்டே வைக்கலாம், தனியாக ஒரு ரோவே வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸி கேப் வெர்ஷன்ஸுக்கு 12+D தான் வந்து அலௌடாக கொடுத்துருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி. ஆனால் இதே நீங்கள் வந்து PSV வெர்ஷன் எடுத்திங்கன்னா கடைசி சீட் ஆஃப் அந்த ரோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்துடும். ஸோ லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறையும். ஆனால் இந்த மாதிரி வெர்ஷன் எடுக்கிறீங்க, மேக்ஸி கேப் வெர்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா மேலே நீங்கள் ரூஃப் ரேக்கில் ஹேண்ட் லக்கேஜஸ் வச்சுட்டு பெரிய லக்கேஜ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். தாராளமாக எல்லாருடைய லக்கேஜ் 12 பேரோட லக்கேஜ் இங்கே ஈஸியாக வந்து அப்படியே மேலே அடுக்கி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி இங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபோன்ஸ் எல்லாம் சார்ஜ் போடணும் அப்படின்னா இங்கேயும் தனியாக உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரும் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாம் இங்கேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது இங்கே லக்கேஜ் ஏரியாவை பொறுத்தவரை. வண்டியோட ஸ்டெப்னி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வண்டிக்கு அடியில் இருக்குது, பாடிக்கு அடியில். எஸ், இங்கே நீங்கள் பார்க்க முடியும்.
இதுவும் ஒரு 16 இன்ச்சு ஸ்டீல் வீலாக வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் வீல் கிடையாது. ஸோ டெம்பரரி பர்பஸ்க்கு இந்த ஸ்டெப்னியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்க முடியும். சரியா, இதுதான் ஓவரால் லக்கேஜ் ஸ்பேஸ், கேபின் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபீச்சர்ஸ், ஃபீல் எல்லாமே இந்த அர்பானியா டீலக்ஸ் டிஎக்ஸ் மாடலை பொறுத்தவரை. அண்ட் க்ளோஸ். ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த ஐபல்ஸ்னு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அர்பானியா அல்லது எனி ஃபோர்ஸ் வெஹிக்கிள் அது நீங்கள் டெலிமேட்டிக் அட்வான்ஸ் டெலிமேட்டிக் சொல்யூஷன்ஸ் மூலமாக, இதுக்கு ஒரு தனி ஆப் இருக்குது, அது மூலமாக நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே வண்டியை நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். டிரைவர் மானிட்டரிங், ஐட்லிங்கு, ஃபியூவல் எஃபிஷியன்சி, மைலேஜ், ஃபியூவல் எந்தளவுக்கு செலவாகுது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனுடைய இந்த கனெக்டிவிட்டி ஆப் பேர் தான் ஐபல்ஸ். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பல வெஹிக்கிள்ஸ் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த அர்பானியா டிஎக்ஸ் மாடலுடைய சம்மரி, இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், எப்படிப்பட்ட வண்டி, இதனுடைய விஷயங்கள் எல்லாம் பேசி நம்ம முடிச்சுக்கலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஃபோர்ஸ் அர்பானியாவோடைய டிஎக்ஸ் மாடல். இனிமேல் பழைய அர்பானியா வரப்போகிறது இல்லைங்க, வர்றது எல்லாமே டிஎக்ஸ் மாடலாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் அர்பானியா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட கேரண்டியாக வண்டி வந்து கிடைக்கும். இதனுடைய மெயின் பாயிண்ட் என்ன, எந்த விஷயத்துக்காக இத்தனை அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பீங்க. எஸ், அதாவது நம்ம நார்மலி இப்போ காரில் போகிறோம் போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நார்மலாக எதிர்பார்க்குற விஷயங்கள் தான். ஆனால் நம்ம ட்ராவல்ஸில் போகிறோம், ஃபேமிலியோட போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது அதே லெவல் லக்ஸரி, அதே லெவல் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ், எஸ்பெஷலி டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கிடைக்கணும், அண்ட் வண்டி டிரைவருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். இதை தாண்டி இந்த வண்டியோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? 5 years or 5 lakh கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 வருஷம் அல்லது 5 லட்சம் கிலோமீட்டருக்கு நீங்கள் கவலையே இல்லாமல் இந்த வண்டியை நம்பிக்கையாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த வண்டி ஏற்கனவே சரியான ரிலையபிள்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த வண்டியில் இருக்கக்கூடிய என்ஜின்லேருந்து கியர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப ரிலையபிளாக காலத்துக்கும் தாங்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த புது அர்பானியா டிஎக்ஸ் வேல்யூ ஃபார் மணியா, இந்த எக்ஸ்ட்ரா மணிக்கு இது வந்து ஒர்த்தா, இந்த கொடுத்துருக்கிற புது ஃபீச்சர்ஸ் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபோர்ஸ் அர்பானியா வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த புது வண்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்எம் மகாலிங்கம் அண்ட் கோ ஃபோர்ஸ் மோட்டார் ஷோரூமுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக அவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனி ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய ரீதியான வெஹிக்கிள்ஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தாராளமாக. ரைட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் பிரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.